ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 4 ஆஃப் மை ஸ்டடி விலாக். ஸோ ஏற்கனவே டே 3, 2, 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம டீயோட ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே. ஆஸ் யூஷுவல் தான், ஹவுஸ் ஒய்ஃப் காலையில் எழுந்தோடனே எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீரியஸாகவே நான் இன்றைக்கி வேலை இல்லை, இன்றைக்கி நம்ம வந்து கண்டிப்பாக இவ்வளோ முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இருக்கிற வேலையெல்லாம் அப்போ தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாம் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி போட்டாச்சு. அந்த மாதிரி எல்லா வேலையுமே முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் டீ வந்து காலைல 6 மணிக்கு குடிப்பாங்க, நான் குடித்தது 10 மணிக்கு. ஸோ அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு. ஸோ தடாலடியாக எல்லா ஒர்க்கும் வந்து முடித்து பாப்பா குட்டி பாப்பா இருக்காங்க. ஸோ குட்டி பாப்பாவும் பார்க்கணும், பெரிய பாப்பாவும் பார்க்கணும். ஸோ பெரிய பாப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஊட்ட வச்சு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் சின்ன பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஸோ அவங்கள வந்து தூங்க வைக்கணும். தூங்க வச்சா தான் நம்மளால் படிக்க முடியும். ஸோ அதையும் எல்லாமே பண்ணி தூங்க வச்சு அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடணும், அதுவும் செஞ்சு போட்டு எல்லாமே முடிச்சுட்டு நான் டீ குடித்ததே கரெக்டாக 10 மணிக்கு தான். சரி, ஓகே. ஸோ இதுதான் டெய்லி என்னோடய ஒர்க்கு. நார்மலாக 10 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிப்பா நேற்று பிளான் போட்டியே, பிளான் மட்டும் போடுற, எங்களுக்கு வந்து காட்டுற, நீ அதை ஃபாலோ பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அதை தான் நான் வந்து முடிச்சுனா இல்லையா அப்படின்னு காட்ட போகிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சொல்பொருள் 2 பேஜ், கலைச்சொற்கள் 2 பேஜ், மேக்ஸ் ஃபார்முலா பார்த்தாச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஒரு 2 டைம் பார்த்தாச்சு, நோட் பண்ணியாச்சு. அடுத்து ஜிகே பாலிட்டி வந்து நான் சொல்லியே 10 டாபிக். ஸோ அது வந்து படித்து முடிச்சிட்டேன், ஏற்கனவே படித்து தானே. ஸோ அதனால் படித்து முடிச்சிட்டேன். மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அவுட் சோர்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்க்கணும். ஸோ அது மட்டும் தான் மீதி, ஓகேங்களா? பட் ஓரளவுக்கு வந்து ஐ எம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் ஐ டிட் எஸ்டர்டே, ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா நேற்று நைட் வந்து கிருஷோபா வந்து அஃபிஷியலாக அவங்களோட ஸ்கெடியூல் வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போட்டு நிறைய வந்து ஒரு வீடியோவே போட்டுருவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், டெலிகிராம் சேனலில். ஸோ ஒரு 1 hour கிட்டத்தட்ட. ஸோ நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்து நான் அந்த வீடியோ கேட்டுட்டு தான் நான் தூங்கினேன், ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக அடிச்சே ஆகணும் அதுக்காக. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கெடியூல் 1, யூனிட் 7 அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 4 PDF இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க இல்லை சில பேர் வேறு பேட்ச் கூட சேர்ந்துருப்பீங்க இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா கிருஷோபா இதில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்து தமிழ் மீடியம் கிடையாது, இங்கிலீஷ் மீடியம். அதுதான் எனக்கு இருக்க ஒரே பிரச்சனை. ஸோ நான் வந்து தமிழ் பாலிட்டி வந்து இவங்கெல்லாம் டாப்பிக்காக கொடுப்பாங்க இல்லையா? அந்த ஸ்கெடியூல் மட்டும் எடுத்து வச்சுட்டு என்னோடய மெட்டீரியல் நானே க்ரியேட் பண்ணிப்பேன், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் அந்த பிடிஎஃப்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? எடுத்து வச்சுட்டு பட் அந்த ஒரு ஸ்கெடியூல் வந்து நம்ம எந்த ஸ்கெடியூலாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். மொத்தமாக நம்ம போய் காசு கட்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு புலம்பக்கூடாது, ஓகேங்களா? ஸோ வேஸ்ட்டாக போயிடும். அதே போல் ஸ்கெடியூல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே முடிக்கணுன்ற எண்ணத்தோடு இது பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒரு 2 ஸ்கெடியூல் விட்டிங்கன்னா கூட அந்த கடைசியை விட்டு அந்த 2 ஸ்கெடியூல்லேருந்து 2 மார்க் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை தான் இன்றைக்கி வந்து எல்லாமே செக் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சேன். ஸோ காலையிலே ஒரு கொஞ்சம் வந்து பார்த்துட்டேன், ஓகேங்களா? ஸோ என்னென்ன டாபிக்ஸில் வந்து கரெக்டாக கவர் ஆகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தமிழுக்கு வந்து ஈதல் அவங்களதும் வந்து நான் கண்டிப்பாக இது பண்ணணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது தமிழ் என்னை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஸோ நான் அதில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் ஈதல். ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு சைடில் பார்ப்பேன். பட் ஜிகேக்கு வந்து டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை எடுத்து வச்சு நம்ம படிக்கிறோம், டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கோம். அதே மாதிரி ஸோ இங்கிலீஷ் மீடியம்ன்றதுனால ஆன்லைனில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அது நான் அட்டன் பண்ணிப்பேன், ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணிப்பேன், அது வழி இல்லை, ஓகேங்களா? ஸோ வந்து ஓகே. ஸோ இது வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ அவர் வந்து இங்கிலீஷில் டாபிக் வந்து அங்கே டைப் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, அதுவே பெரிய விஷயம் எனக்கு. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் பிடிஎஃப் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஒன்றுமே புரியாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வேறு பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, வேறு இடத்துல ஜாயின் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லையோ எங்கே ஜாயின் பண்ணியிருந்தாலும் அதில் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் நம்ம அடிச்சே ஆகணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம அடிச்சே ஆகணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ டார்கெட் ஸ்கெடியூல் வந்து கொடுக்குறாங்க, எடுத்து வைக்கிறோம், அன்றைக்கி முடிக்கிறோம், அடுத்து தூக்கி போட்டு அடுத்து போகிறோம், அப்படிலாம் கிடையாது. எடுத்து முழுசாக முடிக்கணும். அது 2 நாள் ஆனாலும் சரி எடுத்து வச்சு கரெக்டாக நான் நோட்ஸ்லாம் ஏற்கனவே இருக்கும் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பண்ண போகிறேன், ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இனிமேலுக்கு நான் ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிங்க, இதுக்கு மேலே நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் போடுங்க, ஓகேங்களா? ஸோ எந்த பேட்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கீழே போடுங்க, ஓகேங்களா? பட் வந்து பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பல கொஷின் உங்களே கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். தயவு செஞ்சு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்றவங்க
ஜஸ்ட் வந்து ஸ்கெடியூல் எந்த இதில் வந்து ஸ்கெடியூல் உங்களுக்கு செட் ஆகுதோ அது நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ ஒரு 4 ஸ்கெடியூல் முடிஞ்சோடனே ரிவைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு வந்து இருக்கும். சில பேருக்கு இல்லை ரிவைஸ் ஏற்கனவே ரிவைஸ் பண்ணத்தான் அதனால் நான் படிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரியும் சில பேர் தோணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்கெடியூல் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்கெடியூல் வந்து செக் பண்ணுங்கள் நீங்களும். ஓகேங்களா? கண்மூடித்தனமாகவும் இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தது. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க, ஸ்கெடியூல் போடுங்க. ஸ்கெடியூல் போட்டு மறக்காமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். முடியலன்னா அடுத்த நாளும் ஃபாலோ பண்ணுங்கள்.